அஜித் ரசிகர்கள் மோடி தொண்டர்களாக மாறி தாமரையை மலர வைக்க வேண்டும் என தமிழிசை கூறியிருந்த நிலையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபட எந்த ஆர்வமும் இல்லை என நடிகர் அஜித்குமார் மறுத்துள்ளார். அஜித் மட்டுமல்லாமல் ரஜினி, கமல், விஜய் போன்ற நடிகர்கள் பாஜகவுடன் நினைத்து பேசப்படுவதும் பின்னர் அது விமர்சிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு காரணம் என இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் தூதுவராக இணையும்படி மோடி விடுத்த அழைப்பை நடிகர் கமல் ஏற்றுக்கொண்டபோது நடிகர் கமல் மூலமாக தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்யும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவே கூறப்பட்டது. பின்னர் மாட்டிறைச்சி விவகாரம் போன்றவற்றில் கமல் தெரிவித்த கருத்துக்கள் இறுதியில் அவர் தனிக்கட்சி தொடங்கியது என அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரங்கேறிய போது பாரதிய ஜனதாவின் உத்தி தோல்வியில் முடிவடைந்ததாகவே விமர்சனங்கள் எழுந்தன. கமலை தொடர்ந்து ரஜினிகாந்த் தனது ஆன்மீக அரசியல் குறித்து அறிவித்தபோது அது பாஜகவிற்கு ஆதரவான ஒன்றாக பார்க்கப்பட்டது. ரஜினி தரப்பிலிருந்து நேரடியாக இதற்கு எந்த மறுப்போ விளக்கமோ கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட ரஜினி அவரது சமீபத்திய திரைப்படங்களான கபாலி, காலா, பேட்ட போன்றவற்றில் பயன்படுத்தும் காட்சிகள், வசனங்கள் மூலமாக அவர் தனது நிலைப்பாட்டை சொல்ல விரும்புவதாகவே கருதப்பட்டது. இந்த நிலையில் ரஜினி, கமல் ஆகிய உச்ச நட்சத்திரங்கள் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவப் போவதில்லை என்ற நிலையில் அடுத்த தலைமுறையின் உச்ச நடிகர்களான விஜய், அஜித் மீது அப்பார்வை விழுந்தது. இதில் கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் வந்த மோடி ரஜினியை அவரது இல்லத்தில் சந்தித்ததன் தொடர்ச்சியாக கோவையில் நடிகர் விஜயை சந்தித்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு மோடியின் ஆட்சியின் திட்டங்கள் குறித்து அதே விஜயின் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த காட்சிகளுக்காக விஜயை ஜோசப் விஜய் என விமர்சித்தார் ராஜா. ஜோசப் விஜய் என்ற பெயரில் விஜயிடமிருந்து வந்த அறிக்கையும் பாரதிய ஜனதாவின் தீவிர எதிர்ப்புக்கு பிறகும் மெர்சல் திரைப்படத்திலிருந்து நீக்கப்படாத காட்சிகளும் விஜய் மூலமாக பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் வளர்க்க திட்டம் என்று பரவிக்கொண்டிருந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தன. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தமிழகம் வந்த மோடி ரஜினி, விஜய் உள்ளிட்டோரை சந்தித்தார். ஆட்சி பொறுப்பேற்றதும் கமலை சந்தித்தார். இந்நிலையில் விரைவில் மக்களவைத் தேர்தல் வரவுள்ள நிலையில் அதுபோன்றதொரு சூழல் தற்போது இல்லை என்ற நிலையிலேயே மற்றுமொரு உச்ச நட்சத்திரமான அஜித் ரசிகர்களை நோக்கி தமிழக பாரதிய ஜனதா தங்கள் பார்வையை திருப்பியதாகவும், ஆனால் அஜித்திடமிருந்து வந்த உடனடி அறிக்கை ரஜினி, கமல், விஜய் வரிசையில் அஜித் ரசிகர்களை கவர நினைத்த பாரதிய ஜனதாவின் முயற்சிக்கு கிடைத்த மற்றுமொரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.